ஹலோ ட்ராவலர்ஸ், நீங்கள் அடிக்கடி கோவிலுக்கு போகிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட ஒரு கேள்வி உங்களுக்கு தெரிஞ்சால் எனக்கு பதில் சொல்லுங்கள். எனக்கு ஆனால் இதுக்கு சத்தியமாக பதில் தெரியாது. நானும் சின்ன பிள்ளையிலேருந்தே கோவிலுக்கு போகிறேங்க. அப்போல்லாம் கோவில் கருவறையில் ஒரு விளக்கு எரியும், சாமிக்கு பின்னாடியும் சின்னதாக ஒரு விளக்கு எரியும். அதில் சாமி சரியாகவே தெரியாது. அப்போ தான் ஐயர் வருவார். ஐயர் வந்து கருவறைக்குள்ளே போய் சாமி பக்கத்தில் நின்று சூடம் ஏற்றி சாமி பாதத்திலேருந்து ஃபேஸ் வரைக்கும் பொறுமையாக நிதானமாக மந்திரம் சொல்லி தீப வெளிச்சத்தில் சாமியை நல்லா காமிப்பார். அப்படி தான் அபிஷேகம் பண்ணுறப்பையும் ஒவ்வொரு அபிஷேகத்துக்கு இடையிலையும் நிப்பாட்டி சாமி பாதத்திலிருந்து மூஞ்சி வரைக்குமே தீப வெளிச்சத்தில் நமக்கு காமிப்பார். இப்போ நான் சொன்ன மாதிரி இதுக்கு முன்னாடி நீங்கள் சாமி பார்த்துருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டு அது எந்த கோவில் அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு போங்க. ஆனால் இப்போல்லாம் ஒரு பெரிய பவர்ஃபுல்லான ஃபோக்கஸ் லைட்டை கருவறையை பார்த்து வச்சு சாமி மூஞ்சிலே லைட் அடிக்கிறாங்க. இதனால் நமக்கு சாமி தரிசனமும் நல்லாவே கிடைக்குது. ஆனால் எனக்கு சாமி கருவறையில் இந்த மாதிரி ஃபோக்கஸ் லைட் அடிக்கிறது சரியா தப்பா அப்படிங்கிறது தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க.